கோவையில் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ஓணம் பண்டிகையை ஒட்டி கோவையில் வசிக்கும் மலையாள மக்கள் கோவை சங்கனூர் பகுதியில் உள்ள பிரணவம் நாட்டியாலயா பள்ளி மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு கேரளா பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி மகிழ்ச்சியுடன் பண்டிகையை கொண்டாடினர். கேரளாவில் வழக்கம் போல் 10 நாட்களுக்கு முன்பே தொடங்கும் ஓணம் கொண்டாட்டம் கேரளத்தை ஒட்டி உள்ள கோவை நகரிலும் உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மலையாளம் பேசும் மக்கள் புத்தாடை அணிந்தும் பிரணவம் நாட்டியாலயா பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் மதிய உணவாக பாரம்பரியமான ஓணம் சத்யா விருந்து வழங்கப்பட்டது. குழந்தைகள் மற்றும் இளம் பெண்கள் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு இசைக்கு ஏற்ப நடனமாடி ஓணம் பண்டிகையை வண்ணமயமாக கொண்டாடினர். ஸ்ரீ குருபியோ நமக. நான் வந்து இங்க நாங்க ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஓணம் செலிப்ரேஷன்னா இங்க மலையாளிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அதுல வந்து நாங்க எங்களோட இதுபடி மகாவிஷ்ணு வந்து மாவெளிய பாதாளத்துக்கு தாத்துனாரு. அதை பேஸ் பண்ணி தான் நாங்க வந்துட்டு ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். எங்க ராஜா வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்க பிரஜைகளை வந்து பாக்குறதுக்காக தான் ஓணம் செலிப்ரேஷன் பண்றோம். ஸோ அவரோட வரவேற்பிற்காக நாங்க 10 நாள் வந்து நாங்க பூக்கோளம் போட்டு நாங்க ஓணத்தை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான் மலையாளிஸ்க்கு ஓணம்ன்றது வந்து. இப்போ நாங்க இங்க வந்துட்டு பூக்களம் போட்டு சாப்பாடு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க பிரஜைகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மகிழ்ச்சியா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நாங்க ஓணம் செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். அதேபடி நாங்க வந்து ஒவ்வொரு டைமுமே புத்தாடை உடுத்து நல்ல சாப்பாடு, பல விதமான காய்கறிகளை போட்டு எல்லா விதமான சாப்பாடு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு நாங்க வந்து சாப்பிட்டு சந்தோஷமா நாங்க வந்து ஓணம் கொண்டாடுறத வந்து நாங்க காமிக்கணும். அதே மாதிரிதான் வந்து நாங்க ஓணத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இங்க ஓணம் செலிப்ரேஷன்ல பாத்தீங்கன்னா 50 பேருக்கு மேல 50 பேருக்கு மேல செலிப்ரேஷன் கொண்டாடி இருக்கோம். இங்க வந்து நாங்க பாயசம் வச்சு அப்புறம் வந்து சின்ன சின்னதா கேம்ஸ் வச்சு நாங்க கோயம்புத்தூர்ல இப்ப எப்படி செலிப்ரேஷன் பண்றோம்னா நாங்க கேரளால செலிப்ரேஷன் பண்ற மாதிரி இப்போ ஊருக்கெல்லாமே நாங்க இப்ப போறதில்ல. முதல்ல எல்லாம் எப்படின்னு இருக்கும்னா ஓணம்னா வந்து எங்க வீட்டுக்கு எல்லாருமே எங்க தரவாடு இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்து நாங்க ஒட்டுக்கா நின்று செலிப்ரேஷன் பண்ணுவோம். இப்ப அப்படி இல்லாதனால அங்கங்க அசோசியேஷன்ஸ் அப்புறம் கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நாங்க அந்த மாதிரி சின்ன சின்னதா மட்டும் எங்களோட செலிப்ரேஷனை கம்மி பண்ணியிருக்கோம். ஆனாலுமே இங்க வந்து எந்த அளவுக்கு எங்களால மேக்ஸிமம் செலிப்ரேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா ஃபுட்டு தான் எங்களை பொறுத்த அளவுக்கு மெயினா வந்து சத்யா தான் ஓணத்துக்கு.